மோட்டார் வாகன இறக்குமதி, வரி மறுசீரமைப்பு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பில் ஜனாதிபதிக்கும் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல். புலம்பெயர் முதலீட்டாளர்களுக்கு தடையாக உள்ள பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்குங்கள், செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை. சர்ச்சைக்குரிய மருந்துகளால் பார்வை இழந்தவர்களுக்கு இழப்பீடு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இதுவரை 747 பேர் கைது, ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. பாராளுமன்றில் எனது சிறப்புரிமை மீறப்படுகின்றது, ராமநாதன் அர்ச்சுனா குற்றச்சாட்டு. போலீஸ் காணி அதிகாரங்களை வடக்கு மக்களுக்கு வழங்காதீர்கள், அனூர் அரசிடம் ராகுல தேரர் கோரிக்கை. யாழில் மீண்டும் சோதனை சாவடி, மக்கள் மத்தியில் அச்சம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. மோட்டார் வாகன இறக்குமதி, நிறுத்தி வைத்தல் வரி மற்றும் வெட்வரி சேகரிப்பு, டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பிலான பிரச்சினைகள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கைக்கு வாகன இறக்குமதி செய்யப்படும் போது முகம் கொடுக்க வேண்டியுள்ள சவால்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் நாட்டிற்குள் காணப்படும் நிதி நெருக்கடி மற்றும் பொருளாதார முன்னுரிமைகளை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சனை தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். வருமான வரிக்கு உட்படாத ஓய்வூதியதாரர்களிடம் அறவிடப்படும் நிறுத்தி வைத்தல் வரியை அவர்களுக்கு மீள பெற்றுக் கொடுப்பதற்கான எளிமையான முறைமையொன்றை அமைக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார். அத்தோடு செயற்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்த பெறுமதி சேர் வரி சேகரிப்பு செயற்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்க வேண்டிய அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி வரி இணக்கம் மற்றும் வரி வருமானம் ஈட்டுதல் செயற்பாடுகளை மேம்படுத்தும் நோக்குடன் விரிவான டிஜிட்டல் முறையை விரைவில் அமுல்படுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இலங்கையின் பொருளாதார முன்னேற்றம் தொடர்பில் இதன்போது சாதகமான விடயங்களை குறிப்பிட்ட ஜனாதிபதி நாடு சுமூகமான நிலைக்கு திரும்பி படிப்படியாக ஸ்திரத்தன்மையை நோக்கி நகர்வதாகவும் தற்போதைய சவால்களுக்கு மத்தியிலும் மக்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை அதிகப்படுத்த அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இதுவரை 747 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அமைச்சர் நாடாளுமன்றில் மேலும் தெரிவிக்கையில், குற்றவியல் விசாரணைகள் திணைக்களம் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உயர் நீதிமன்றில் 14 வழக்குகளில் 100 சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டம் அதிபர் அதிவிசேட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். மேலும் சேனல் 4 ஊடாக வெளியான விடயங்கள் மற்றும் அதற்கு புறம்பான விசாரணைகளின் போது வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். அந்த விசாரணைகளின் பின்னர் வெளிப்படுத்தப்படும் உண்மைகளின் அடிப்படையில் மேலதிக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இந்த விசாரணைகள் புதிய கட்டமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நவம்பர் 14ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளின்படி 12 சிவில் சாட்சிகள், 7 ராணுவத்தினர், 24 காவல்துறை அதிகாரிகள், 3 சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 48 பேரின் வாக்குமூலங்களை பதிவு செய்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பில் ஆராய குழு ஒன்றை அமைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன சபைக்கு அறிவித்தார். பாராளுமன்றம் இன்று காலை 9:30 மணிக்கு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடியது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா முன்வைத்த ஒழுங்கு பிரச்சினை மற்றும் எதிர்க்கட்சிகளின் பிரதம ஹொரடாவான கைந்த கருணாதிலக்கு முன்வைத்த கருத்து தொடர்பில் பதிலளிக்கையிலேயே சபாநாயகர் இவ்வாறு தெரிவித்தார். ஒழுங்கு பிரச்சினையை முன்வைத்து உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா, எனக்கு சபையில் உரையாற்ற நேரம் ஒதுக்கப்படுவதில்லை. டிசம்பர் 18ஆம் தேதி எனது சிறப்புரிமை மீறல் சம்பந்தமாக சபாநாயகரிடம் கூறியுள்ளேன். ஆனால் இன்று வரையில் அதற்கு பதிலளிக்கப்படவில்லை. ஜனவரி 7ஆம் தேதியான இன்று வரையில் உரையாற்ற எனக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை. நான் பாராளுமன்றத்திற்கு வந்து பயனில்லை. யாழ்ப்பாணத்திலிருந்து நான் வருகின்றேன். ஆனால் எனக்கு இதில் எந்த பயனும் இல்லை. இங்கு வந்து மேலே பார்த்து கொண்டிருந்துவிட்டு வீட்டுக்கு போக முடியாது. ஆகவே எனக்கு பதில் வழங்குங்கள் என்றார். சபைக்கு தலைமை தாங்கிய சபாநாயகர் இவ்விடயம் தொடர்பான பதிலை வழங்குவதற்கான யோசனையை எதிர்க்கட்சித் தலைவருக்கு அனுப்பி வைத்துள்ளோம் என்றார். இதன்போது எழுந்த எதிர்க்கட்சியின் பிரதம ஹொரடாவான கைந்த கருணாதிலக்கு,
எதிர்க்கட்சி குழுவினரும் எதிர்க்கட்சி தலைவரும் சபாநாயகரை சந்தித்து பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடும் போது இந்த விடயம் தொடர்பிலும் கலந்துரையாடினோம். இந்த பிரச்சினை தொடர்பில் நாங்கள் உங்களின் ஆலோசனைகளை எதிர்பார்க்கின்றோம். எழுத்து மூலமும் உங்களிடம் இது தொடர்பில் குறிப்பிட்டுள்ளோம் என சபாநாயகரிடம் தெரிவித்தார். மீண்டும் ஒழுங்கு பிரச்சினையை முன்வைத்து எழுந்த அர்ச்சுனா, பாராளுமன்றத்திற்குள் எனக்கு உரையாற்றுவதற்கு நேரம் எதிர்க்கட்சியினால் ஒதுக்கப்படவில்லை என்றால் எப்படி நாங்கள் ஒன்றாக நாட்டை கொண்டு செல்ல போகிறோம் என்று எதிர்பார்க்க முடியும் என கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் எதிர்க்கட்சி பிரதமர் ஹொரடாவால் முன்வைக்கப்பட்ட விடயத்திற்கு அமைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தொடர்பில் ஆராய குழு ஒன்றை அமைப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். குழுவின் அறிக்கைக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என்றார். அரிசி தொடர்பான பிரச்சினைகள் இன்னும் 3 வாரங்களில் தீர்க்கப்படும் என விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். நெல்லுக்கான உத்தேச விலையை வழங்க அரசாங்கம் துரிதமாக செயற்படும் என பிரதியமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் வனவிலங்குகளினால் பயிர்கள் மற்றும் உடைமைகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறுகள் ஏற்பட்டுள்ளது. கடந்த கால நிலையில் பெய்த கனமழையால் சிறு ஓடை நிரம்பி நெற்பயிர்கள் நாசமாகியுள்ளதாகவும் இதற்கு உடனடி தீர்வு எடுக்கப்படும் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் பதிவு செய்யப்படாத வைத்தியர்கள் சட்டவிரோதமாக மருத்துவ பயிற்சியில் ஈடுபடுவதை ஒப்புக்கொண்டு சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச அவர்களுக்கு எதிராக அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டாரவின் கேள்விக்கு பதிலளித்த அவர், நாட்டில் பல மருத்துவ முறைமைகள் இயங்கி வருவதாகவும் வைத்திய நிபுணர்கள் உரிய மருத்துவ சபைகளில் பதிவு செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். சில மருத்துவ சபைகளில் சிக்கல்கள் உள்ளன. சில மருத்துவ பயிற்சியாளர்கள் தாங்கள் பதிவு செய்த மருத்துவ முறைமைகளுக்கு புறம்பாக மருத்துவ முறைமைகளை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. நாட்டில் சுமார் 40,000 மோசடி செய்பவர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இவ்வளவு பேர் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் சில மோசடிகள் இருப்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று அவர் கூறினார். இதுபோன்ற பதிவு செய்யப்படாத பயிற்சியாளர்கள் மீது சுகாதார மருத்துவ அதிகாரிகளால் சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் சில நபர்கள் மீது ஏற்கனவே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சம்பந்தப்பட்ட மருத்துவ சபைகளில் தங்களை பதிவு செய்யாமல் பயிற்சி செய்யும் நபர்கள் குறித்து தெரிவிக்குமாறு அவர் மக்களை கேட்டுக்கொண்டார். இதேவேளை கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட கண்புரை சத்திர சிகிச்சை காரணமாக பார்வை இழந்த நோயாளர்களுக்கு இழப்பீடு வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். குறித்த மருந்து இறக்குமதிக்கு காரணமான அனைத்து தரப்பினருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நுவரெலியா பொது வைத்தியசாலையில் கண்புரை சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட பல நோயாளர்கள் பார்வை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இவர்கள் தொடர்பில் சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அக்குழுவின் அறிக்கை கிடைக்கப்பெற்றுள்ளது. இதில் பார்வை இழந்த 17 நோயாளர்களுக்கு அரசினால் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று நேற்று அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டது. இதுபோன்ற இழப்பீடு வழங்குவது இதற்கு முன் நடந்ததில்லை. எனவே நாங்கள் இப்போது இழப்பீட்டு முறையை தயாரித்து வருகிறோம். அது மாத்திரமன்றி இந்த மருந்தை இறக்குமதி செய்வதற்கு காரணமானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளது என்றார். புலம்பெயர் மக்கள் இங்கு வந்து முதலீடுகளை மேற்கொள்வதற்கு பயங்கரவாத தடை சட்டம் தடையாக உள்ளது எனவும் இச்சட்டத்தை முற்றாக நீக்குமாறும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தார். இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பொருளாதார நிலைமை சம்பந்தமாக விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தமட்டிலே இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டுமாக இருந்தால் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். முற்றாக ஒழிக்கப்படுகின்ற போதுதான் வெளிநாட்டில் இருக்கின்ற இலங்கையர்கள் தங்களுடைய முதலீடுகளை துணிச்சலாக வந்து இங்கு தங்களுடைய நிதியை இங்கு கொட்ட முடியும். கடந்த முதலீட்டாளர்களாக இருக்கின்ற இங்கு முதலீடு செய்தவர்கள் மீது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்துக்கொண்டு நீதிமன்றம் செல்லுகின்ற வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது. அவர்கள் கூடுதலான நிதியை இங்கு வந்து போடுகின்ற போது அதை போட அனுமதி கொடுத்துவிட்டு பின்பு அதை பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக தடை செய்கின்ற அவர்களை கைது செய்கின்ற நிலை இருக்கின்றபடியால் இந்த பொருளாதார ரீதியாக எங்களுடைய இலங்கை தனவந்தர்கள் இங்கு வந்து தங்களுடைய பொருளாதார நிலைமைகளை
உற்பத்தி செய்கின்ற அல்லது ஒரு ஃபேக்டரியை போடுகின்ற நிலைமை இருக்காது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் இங்கு இந்த மிக ஒரு தொழிற்சாலையாக இருக்கலாம். அவர்கள் அதற்கான நிதிகளை கொட்டிவிட்டு பின்பு இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தினூடாக கஷ்டப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சீனாவுக்கான உத்தியபூர்வ விஜயம் எதிர்வரும் 14ஆம் திகதி முதல் 17ஆம் திகதி வரை இடம்பெற உள்ளது. இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் இதனை தெரிவித்தார். அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க மற்றும் விஜித் ஹேரத் ஆகியோரும் சீனா விஜயத்தில் இணைந்து கொள்ள உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். 2016ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அருகிலுள்ள பாடசாலைகளில் சிறந்த பாடசாலை திட்டத்தின் கீழ் பகுதியளவில் பூர்த்தி செய்யப்பட்ட பாடசாலைகள் தொடர்பில் மீளாய்வு நடத்தப்படும் என பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போது அவர் இதனை கூறினார். நாங்கள் தற்போது திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகளை மதிப்பாய்வு செய்து வருகின்றோம். இவற்றில் பல பாடசாலைகளில் ஓரளவு மாத்திரமே திட்டங்கள் முடிக்கப்பட்டு பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளன. எனவே இந்த பாடசாலைகள் அனைத்தையும் நாங்கள் மதிப்பாய்வு செய்து வருகின்றோம். எங்கள் திட்டத்தின்படி 3 கிலோமீட்டர் சுற்றளவில் அனைத்து சிறுவர்களும் கல்வி கற்க ஒரு ஆரம்ப பாடசாலையையும் இதுபோன்ற பல பாடசாலைகளையும் சேர்ப்பதன் மூலம் முழு வசதியுள்ள மேல்நிலை பாடசாலையையும் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளோம். 90% பணிகள் நிறைவடைந்துள்ள பாடசாலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் திட்டமிட்டுள்ளோம் என்று கூறினார். வடக்கு மக்களுக்குரிய வரப்பிரசாதங்கள் வழங்கப்பட வேண்டும். ஆனால் போலீஸ் காணி அதிகாரங்களை வழங்கக்கூடாது என வனவாசி ராகுல தேரர் வலியுறுத்தினார். இங்கிரிய பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது: வடக்கில் சிறு பிரச்சனை இருப்பதாக உணர முடிகின்றது. அங்குள்ள மக்களுக்கு வரப்பிரசாதங்கள் வழங்கப்பட வேண்டும். இந்த நிலைப்பாட்டிலேயே நான் இருக்கின்றேன். 13வது திருத்தச் சட்டத்தில் உள்ள போலீஸ் காணி அதிகாரங்களை தவிர ஏனையவற்றை வழங்கவும். இலங்கை என்பது சுயாதீன நாடு. நாம் இந்தியாவின் கைப்பாவியாகவும் மாறக்கூடாது. வெளிநாட்டு தொடர்புகள் அவசியம். அதனை எமது நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக மாற்ற வேண்டும். வெளிநாட்டு தூதரக சேவைகளில் உள்ளவர்கள் மாற்றப்பட வேண்டும். சிறப்பாக வேலை செய்யக்கூடியவர்களை நியமிக்க வேண்டும் என்றார். யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலமாக இருந்து அகற்றப்பட்ட சோதனை சாவடிகள் மீண்டும் திடீரென அமைக்கப்பட்டு வருகின்றமை பொதுமக்கள் மத்தியில் சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. போரின் போது போர் முடிவுற்ற பின்னரும் கூட பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த சோதனை சாவடிகளை அகற்றுமாறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்திருந்தனர். இந்நிலையில் நாட்டில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு வந்து சென்ற பின்னர் இங்கிருந்த சோதனை சாவடிகள் அனைத்தும் உடனடியாக அகற்றப்பட்டன. எனினும் அந்த சோதனை சாவடிகள் தற்போது மீண்டும் அதே இடங்களில் அமைக்கப்பட்டு வருகின்றன. மாற்றம் என்று கூறி புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள அனுர அரசு சோதனை சாவடிகளை தாமே அகற்றுவதும் மீண்டும் தாமே அமைப்பதுமான இந்த நடவடிக்கை தொடர்பில் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அரசின் இந்த நடவடிக்கை பொதுமக்கள் மத்தியில் சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை நீண்ட காலமாக பருத்தித்துறையில் அமைக்கப்பட்டிருந்த ராணுவ முகாமை அகற்றுவதாக அனுர அரசு உறுதியளித்திருந்த போதிலும் இதுவரையில் அது அகற்றப்படாமலே இருக்கின்றது. அரசு வர்த்தக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் உட்பட அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உள்ள V8 உட்பட அதி சொகுசு வாகனங்களை ஏலம் விடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன, அமைச்சின் செயலாளர்கள் உட்பட அனைத்து அரசு திணைக்களங்களும் சொகுசு வாகனங்களின் அதிக என்ஜின் திறன் மற்றும் வருமான விவர அறிக்கையை வரும் மார்ச் 1ஆம் தேதிக்கு முன் சமர்ப்பிக்க வேண்டும் என சுற்றறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார். 1800 சிசிக்கு மேல் உள்ள என்ஜின் திறன் கொண்ட ரோந்து வாகனங்கள் மற்றும் 2300 சிசிக்கு மேல் என்ஜின் திறன் கொண்ட டீசல் வாகனங்கள் சுங்க ஆணை அட்டவணையில் வெளியிடப்பட்ட HS 87.3 கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளவை இவ்வாறு ஏலம் விடப்படும். இவ்வாறு ஏலம் விடப்படும் வாகனங்களை எந்த அரசு நிறுவனமும் வாங்கக்கூடாது என்றும் சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வாகனங்களின் தேவைகளை மதிப்பிட்டு நிறுவனத்தின் தலைமை கணக்கு அதிகாரி பொருளாதார ரீதியாக உற்பத்தி செய்யாத மற்றும் நிறுவனத்தின் பயன்பாட்டிற்கு தேவையில்லாத மோட்டார் வாகனங்களை அரசாங்க கொள்முதல் முறையின் கீழ் அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மரிலிருந்து வந்த அகதிகள் படகில் ஆட்கடத்தலுடன் தொடர்புடையவர்கள் என கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட 12 மியான்மர் அகதிகளும் இன்று விடுதலையாகி கேப்பாப்புலவு இடைத்தங்கள் முகாமிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர்.
சட்டவிரோதமாக இலங்கை கடலுக்குள் நுழைந்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு மியான்மர் அகதிகள் 12 பேர் சட்டவிரோத படகு பயணத்திற்கு செயற்பட்டதாக கைது செய்யப்பட்டு திருகோணமலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் குறித்த 12 பேரும் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கேப்பாப்புலவு விமானப்படை தளத்திற்கு கடந்த 23/12/2024 மாலை 5 மணியளவில் மியான்மர் அகதிகள் 103 பேர் அழைத்து வரப்பட்டு தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட ஏனைய 12 பேரும் விடுதலையாகி குறித்த முகாமிற்கு தங்க வைக்க அழைத்து வரப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்பரப்பில் கடந்த 19ஆம் தேதி 115 பயணிகளுடன் மியான்மர் அகதிகள் படகு கரையொதுங்கியிருந்தது. பின்னர் கப்பல் கரைக்கு வர முடியாத நிலையில் கடற்படையினரின் உதவியுடன் திருகோணமலை கடற்படை தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மருத்துவ பரிசோதனைகளின் பின்னர் அவர்கள் திருகோணமலை ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருந்தனர். பின்னர் தஞ்சம் கோரிய 115 முஸ்லிம் இனத்தினைச் சேர்ந்த மியான்மர் அகதிகளும் மிரிகானை இடைத்தங்கள் முகாமில் தங்க வைப்பதற்கான இடவசதி இல்லாத காரணத்தினால் இவர்களில் 103 பேர் 2 பேருந்துகளில் மீண்டும் முல்லைத்தீவு கேப்பாப்புலவு விமானப்படை தளம் ஒன்றில் தற்காலிகமாக தங்க வைக்க அழைத்து வரப்பட்டுள்ளனர். குறித்த படகில் 45 சிறுவர்கள், 24 பெண்கள், 46 ஆண்கள் உள்ளடங்கலாக 115 பேர் பயணித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பயணிகளை நடுவழியில் இறக்கிவிட்டு சென்ற பேருந்தின் வழித்தட அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பாணந்துறை பிரதேசத்தில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதாக குற்றம் சுமத்தப்பட்ட தனியார் பேருந்து ஒன்றுக்கு நேற்றைய தினம் போக்குவரத்து போலீசாரினால் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. பேருந்து ஓட்டுநர் மேற்கொண்டதாக கூறப்படும் விதிமுறை மீறல் தொடர்பில் அவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டு அவருக்கான அபராத சீட்டும் கையளிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதனை ஏற்றுக்கொள்ளாத ஓட்டுநர் போலீசாரின் நடவடிக்கை நியாயமற்றது என்று கூறி பயணிகளை பேருந்திலிருந்து இறங்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். அதன் பின்னர் பயணிகள் இன்றி தமது பேருந்தை மீண்டும் தாம் புறப்பட்ட இடத்திற்கே ஓட்டிச் சென்றுள்ளார். குறித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய பேருந்தின் வழித்தட அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. குறித்த பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனரும் பயணிகள் போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளனர்.